நாம் இப்போது சாவித்திரி காவியத்தில் புக் 2 கேண்டோ 10 த கிங்டம்ஸ் அண்ட் காடட்ஸ் ஆஃப் த லிட்டில் மைண்ட் என்ற பகுதியை பார்க்க இருக்கிறோம். பரிணாம வளர்ச்சி என்பது ஒரு அகண்ட பயணம். இதில் மனிதன் பல்வேறு நிலைகளை கடந்து வர வேண்டிய கட்டாயத்திற்கு உட்படுத்தப்படுகிறான். எந்த ஒரு நிலையிலும் அவன் சுகமாக அப்படியே தங்கிவிட முடியாது. உயர்ந்த தெய்வீக சிகரங்களை எட்டும் வரை இடையில் உள்ள தளங்கள் யாவற்றையும் கடந்து மனிதன் முன்னேறி சென்றாக வேண்டும். ஏனெனில் பரிபூரண இறைமையை எட்டுவது ஒன்றே மனிதனுடைய இலக்கு. மன்னர் அஸ்வபதி உயிர் சக்தியினுடைய கடவுளரின் சொர்க்கத்தை கடந்து மேலும் முன்னேறி செல்கிறார். அங்கு மனோமய சாம்ராஜ்யத்தின் தளங்கள் பளபளப்புடன் மின்னுகின்றன. இருளும் ஒளியும் கலந்திருப்பது போன்ற நிச்சயமற்ற தன்மைகளுடன் தோற்றமளிக்கும் அந்த பிரதேசத்தை மன்னர் அஸ்வபதி பார்க்கிறார். அது மனோமய சாம்ராஜ்யத்தின் தாழ்நிலை பகுதி என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார்.